என்றென்றும் புன்னகை முடிவிலா புன்னகை இன்று நான் மீண்டும் மீண்டும் பிறந்தேன் ஒரு துளி பார்வையிலே என்றென்றும் புன்னகை முடிவிலா புன்னகை இன்று நான் மீண்டும் மீண்டும் பிறந்தேன் ஒரு துளி பார்வையிலே பஸ் ஏறி பஸ் வரதுக்குள்ளார போதும் போதும் ஆகுது. கை கால்லாம் ஓஞ்சு போயிடுது. பஸ்ல எவ்வளோ கூட்டம். இது என்ன இது? வீடை இப்படி போட்டு வச்சிருக்கிறாங்க. போட்ட பொருளா போட்ட மாதிரி கிடக்குது. வீட்டை கூட்ட பழக்கமே கிடையாது. ஒரு துரும்பு எடுக்கிறதா இருந்தாலும் இந்த வீட்டில் நான் வந்து தான் எடுத்து வைக்கணும். சே 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 என்ன இப்படி இருக்குது? வீடு கச கச கசன்னு வச்சிருக்கிறாங்க. ஏ யமுனா, யமுனா, வாடா வா. ஏண்டா வீடை இப்படியா வச்சிருப்பீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது பரவாயில்லையா? அங்க பாருடா, அங்க பாரு, விளக்கமாறு எங்க கிடக்குது, துணிமணில எங்க கிடக்குதுன்னு. வீட்டுல 3 பேர் இருக்கிறீங்களே, வீட்டை சுத்தப்படுத்தவே மாட்டீங்களா? என்னத்தான் உன் பிரச்சனை? வீடு அலங்கோலமா இருக்கு, அவ்வளவுதானே. இந்த வீட்டையெல்லாம் பெருக்கிடு. அப்புறம் மேல டேங்க் ஃபுல்லா தண்ணி இருக்கு, அந்த துணியெல்லாம் எடுத்து போட்டு துவைச்சிரு. அப்புறம் அந்த பாத்திரமெல்லாம் போட்டது போட்ட வகையிலே இருக்கு, எடுத்து போட்டு விளக்கிறது, அவ்வளவுதான். ஏண்டா நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? நான் என்ன வீட்டு வேலைக்காரி நினைச்சிட்டு இருக்கியா? வந்தவங்க எல்லா வேலையும் செய்யறதுக்கு நானும் தெரியாம கேட்கிறேன். அத்தைக்காரி களைச்சு போய் பஸ்ல வந்திருக்காளே, ஒரு டம்ளர் தண்ணி அட்லீஸ்ட் வேண்டாம், நல்லா இருக்கீங்களான்னு பேச்சுக்காக ஒரு வார்த்தை கேட்டியா? வந்தவங்க வீட்டு வேலை செய்ய சொல்றேன். உனக்கு என்னத்த நல்லா மூக்கு மூலியமா லட்சணமா தான் இருக்க. என்ன தண்ணி தானே வேணும்? உள்ள பைப்பு நிறைய தண்ணி வருது, போய் புடிச்சு குடிச்சிட்டு ஆமா. இந்த ஒரு முறையா வீட்டுக்கு வரும்போது தீனி எல்லாம் வாங்கிட்டு வர மாட்டியா என்ன? இங்க பாருடா, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் இதுக்கு ஒரு முடிவே வரும். அதுக்கு நீ தான் மனசு வைக்கணும். நானா? என்ன சொல்ற? கல்யாண வயசுல தங்கச்சி வேற இருக்கா, அவ இருக்கும் போது நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? முதல்ல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா என்னோட கடமையும் முடிஞ்சிடும். அப்புறம் பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி சொன்னா நான் வேணாம் சொல்ல போறேன். ஐயோ ராசா, இந்த மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை வீட்டுல பொறுப்பா இருந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும். நல்லபடியா சொன்னடா நீ. அத்தை நீங்க பாருங்க அத்தை, அவன் சும்மா போய் சொல்றான். எனக்கு இவ கல்யாணம் பண்ணி வைக்க போறானா? அத்தை இது பாருங்க அத்தை, இவனே ஒரு தண்ட சோறு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவளை குவியல வச்சுட்டு நல்ல வேலை செய்வான், ட்ரைனிங் கொடுங்க, நல்ல வீட்டு வேலை செய்வான். டேய் போடா. சரி சரி சரி, அவன் வேலை செய்யறதுக்கட்டும். நீ இப்படி புடவெல்லாம் கட்டிட்டு எங்க போயிட்ட? அத்தை நான் வேலைக்கு போறேன். எது? ஆபீஸ்க்கு போறேன் அத்தை. சீன் இருக்குது, யார் பாக்கும்? சுத்தமா போறேன். நான் பாத்தீங்களா காலேஜ் முடிச்சதுமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். உங்க அண்ணன் சொன்னதும் சரிதாண்டி. உனக்கு சீக்கிரமா மாப்பிள்ளை பார்த்துடணும். ஏன்னா நீ காலேஜும் முடிச்சுட்டு வேலைக்கு போற ஆரம்பிச்சல, சீக்கிரமா உனக்கு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். உடனே நான் தரகரை பாக்குறேன், மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை முடிக்கிறேன். நம்ம தப்பு நமக்கு திருப்பச்சிச்சா? அத்தை போங்க அத்தை, நீங்க வந்தாலே கல்யாணம் பேச்சுதான். ஃப்ரீயா விடுங்க. என்னது ஃப்ரீயா விடுறதா? என்னடி பொம்பளை புள்ள இவ்வளவு வாய்
பேசிட்டு இருக்கிற? அடக்க ஒடக்கமா இருக்கணும் தெரியுதா? உன்னை சொல்லி கூத்தர்லடி, உன்னைய அடக்கிறதுக்கு ஆள் இல்ல. அடிச்சு ஒடிச்சா சரியா போயிடும். இந்த பாரு, போற இடத்துல உங்க அப்பனோட மானத்தை காத்துல பறக்க விட்டுறாத, காப்பாத்து, புரியுதா? அதெல்லாம் தெரியாது. டேய், வர வைகாசில உனக்கு கல்யாணத்தை பண்றோம், உடனே மாப்பிள்ளை பார்க்கணும். ஆமா சார், சல்ல வேற வரோம். அப்பா பாருங்கப்பா, அத்தை வந்தாலுமே என்ன கல்யாணம் பண்ணி சொல்லி வெறுப்பேத்துறாங்க. கொஞ்சம் இரு யமுனா, நம்ம வீட்டு பெரியவங்க நமக்கு எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. நீ கத்தி கூச்சல் போட்டா அத்தை மனசு கஷ்டப்படுமா இல்லையா? எங்க அக்கா இப்ப என்ன சொல்றாங்க? கல்யாணம் தானே பண்ணி வைக்க சொல்றாங்க. அக்கா, யமுனாவுக்கும் சரவணனுக்கும் பிடிச்சிருந்தாதான் கல்யாணம். இது கண்டிஷன் நம்பர் 1. கல்யாண பொண்ணுக்கு 35 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கணும். இது கண்டிஷன் நம்பர் 2. அதே மாதிரி பொண்ணு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற பொண்ணாதான் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல் பிரின்சிபலு, காலேஜ் ப்ரொஃபஸரு, அப்புறம் இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பொண்ணு இருந்தா ஓகே. அதையும் விட அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். அப்பதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏண்டா, பொண்ணு அவனுக்கு பாக்குறமா உனக்கு பாக்குறமா? அப்படின்னா நீ சொல்றத பார்த்தா இனிமே இந்த வீட்டுல கல்யாண பேச்சே நான் எடுக்க கூடாது. பேச்சு மட்டும் இல்ல, அதை நினைச்சு கூட பார்க்க கூடாது. நான் முடிவு பண்ணிட்டேன் சாமி, இனிமே கல்யாணத்தை பத்தியே பேசல, போதுமா? அப்பா என்னப்பா, ரொம்ப நாளா மனசுல ஆசையெல்லாம் விழிச்சிட்டீங்க போல. என்ன சும்மா நடக்குது? சும்மா நீயே அத்தை வர்றப்ப எல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவங்க பேசுறத பார்த்து நீ ரொம்ப அப்செட் ஆகிற. அதனாலதான் இப்போ ஒரு பிட்டை போட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு இந்த கல்யாண பேச்சு மட்டும் இல்ல, நினைப்பே அவங்களுக்கு வராது. அது வரைக்கும் நீ ஜாலியா ஆபீஸ் போலாம், வேலைக்கு போலாம், நீ சுதந்திரமா இருக்கலாம். என்ன? அப்பாதான். சரி வாங்க மாமா. என்னடா மீதியான சாப்பாட்டை என்னடா பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தேன். நல்ல சமயத்துல வந்து மாட்டிக்கிட்டீங்க. வாங்க வந்து சாப்பிடுங்க. எது சாப்பாடா? ஐயோ வேணாமா, உங்க அம்மா செஞ்ச சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நான் பருவதாக்கா செஞ்ச சாப்பாடே சாப்பிட்டுருவேன். ஏன் எங்க வீட்டுல சாப்பிட மாட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நந்தினி, நீ உன் கையால சமைச்சிருந்தீங்கன்னா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு போலாம். ஏன் மாமா, ஏன் சமையல்லாம் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? என்ன இப்படி கேட்டேன் நந்தினி? நான் உன்னை லவ் பண்றதுக்கும் உன்னோட சமையலும் ஒரு காரணம். ஏன்னா உன்னோட கைப்பக்கம் அப்படி. இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு வத்த குழம்பு ஒன்று வச்சு கொடுத்துருந்திய, அடாடா என்ன டேஸ்ட். அப்புறம் என் பர்த்டே அன்னைக்கு இந்த முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா எல்லாம் நெய்யில வறுத்து போட்டு கேசரி ஒன்று செஞ்சு கொடுத்துருந்த பாரு, அடாடாடா இன்னும் அந்த டேஸ்ட் நாக்கில் நிற்குது. அந்த பாதாம் பிஸ்தா சைஸை பார்த்தா நீ என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை ஆசையா பார்க்கலான்னு வந்தா நீ என்னடா? ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு விருந்தே வச்சிடுறேன். விருந்து மட்டும்தானா? என்ன மாமா டாபிக் மாறுது? வீட்டுல வேற யாரும் இல்லை. ஏய், இப்போதான் நான் கரெக்டாக ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு இருக்கேன். சரி, இன்னைக்கு உன் கையால தான் சாப்பிட முடியல, அட்லீஸ்ட் உன் வாயால. ஏன் வாயாலையா? சரி. I love you. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். இன்னும் வாசலில் கோலத்தை காணவில்லை, உன் வளையொலி கொலுசுகள் கேட்கவில்லை, என் தாமரை பூக்கவில்லை. அதிகாலையில் சேவலை எழுப்பி
அதை கூவென்று சொல்லுகிறேன். கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். சார், லோன் விஷயமா என்னோட ஃபியான்சி வர சொல்லியிருக்கேன். ஓ அப்படியா? அவர் வர சொல்லு, நான் பேசிக்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார், லோன் விஷயமா ஃபைல் உங்கள்கிட்ட நந்தினிட்ட கொடுத்துருந்தேன், கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. ஓ, நீங்கள் தான் ஃபியான்சியவா? சரி சார். கங்க்ராச்சுலேஷன். எப்போ மேரேஜ்? கம்மிங் ஜான்வரி 6th சார். ஓ ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் போங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, இது உங்கள் ப்ராஜெக்டா? ஓகே. Yes, sir. என்ன கொட்டேஷன் தாறுமாறாக கொடுத்து வச்சிருக்கீங்க? க்ரோர் கணக்கில் இருக்கு. ஆமாம் என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்க? என்ன இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? சார், நீங்கள் கொடுக்குற லோன் அமௌண்ட்டை பொறுத்து தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறத எல்லாமே டிசைட் பண்ணணும். நாங்கள் கொடுக்கறத வச்சு தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்க போகுது இதில்? நாங்கள் க்ரோர் கணக்கில் கொடுத்து வச்சிருக்கீங்க, உங்கள்கிட்ட ஷூரிட்டியும் கிடையாது, ஒன்றும் இல்லை. நாங்கள் எப்படி உங்களுக்கு லோன் கொடுக்கறது? என்ன சார், உங்கள் சொந்த காசையே தர போகிறீங்க? கவர்மெண்ட் பட்ஜெட்டில் ஒதுக்கின அமௌண்ட்டு தானே நாங்கள் கேட்க போகிறோம். என்னமோ உங்கள் சொந்த காசை கொடுக்குற மாதிரி ரொம்ப தான் சலிச்சுக்கிறீங்க. ஓ, நீ தான் அந்த ரூல்ஸ் ராமானுஜமா? ஒரு ஷூரிட்டி கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. நீங்கள் க்ரோர் கணக்கில் வந்து நீங்கள் கேட்பீங்க. இதுக்கு நாங்கள் வந்து தூக்கி கொடுத்துட்டு உன்ன மாதிரி 1000 பேர் வராயா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்டை தூக்கிட்டு? உனக்கு லோனும் தர முடியாது, ஒன்றும் தர முடியாது, போ. மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமேவோ மயிலாஞ்சி கையோடும் காலோடும் பூசேண்டி எனாஞ்சி கண்ணாடி போல காது உன்னை காட்ட லோகம் பார்த்து நிற்கிறேன். கண்ணால நீயும் நூலை விட்டு பார்க்க காத்தாடியாக நானும் சுத்துறேன். சதா சதா சந்தோஷமாகிறேன். மனோகராவும் வாசத்தால் உன்னால நானும் நூறாகிறேன். மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமா நீ மயிலாஞ்சி. என்னப்பா அத்தை மாமாவும் வந்துட்டு போறாங்க? இவங்க 2 பேருமே ஜோடியை வந்தாலே ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்ன விஷயம்? ஆமா யமுனா, நம்ம சரவணனுக்கு நந்தினியை கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற மாதிரி பேசிட்டு போறாங்க. என்னது, இவனுக்கு கல்யாணமா? சரியா போச்சு. நான் அப்போவே நினைச்சேன் இவன் அத்தைக்கு ஓவரா மருந்து கொடுத்து பேசும்போது எல்லாம் அவங்க பொண்ணை கரெக்ட் பண்ண தானே. சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். இப்படி குடும்பத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது என்ன மாதிரி பெரிய மனுஷி, அதாவது வேலைக்கு போகிற பொண்ணு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே. என்ன கேட்கவேன், நீங்கள் எப்படி முடிவு எடுக்கலாம்? ஆமாம், அத்தை வீட்டில் எப்படி கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாங்க? இவனே வேலையில் வெட்டி பயிலு. நான் இருந்திருந்தா இந்த தண்ட சோறுக்கு ஏன் பொண்ணு தரீங்கன்னு நல்லா நாக்கு பிடிக்க கேட்டிருப்பேன். பாப்பா இங்க பாரு, அண்ணன்ட்ட வீணா வம்பு வளர்த்துட்டு இருக்காத, தெரியுதா? அவன் மனசு ரொம்ப சங்கடப்படும். என்னப்பா, நான் உண்மை தானே சொல்கிறேன். இவ ஒரு தண்ட சோறு தானே. ஏய் ஆமாடி, நான் தெண்டச்சோறு தான் தின்றுருக்கேன். ஒன்னும் அடுத்தவன் வீட்டில் உட்காந்து திங்கலையே, என் வீட்டில் தானே சாப்பிட்றேன். நான் என்ன தெருவில் பிச்சை எடுத்தா சாப்பிட்டுட்டு இருக்கேன்? டேய் சரவணா, அடே எங்கப்பா, தண்ட சோறு சொல்லவும் ஐயாவுக்கு எவ்வளோ ரோசம் பாரு. செம்ம சொல்லிட்டே
சொல்லிட்டே இருக்க திரும்ப திரும்ப வேலை இல்லை, தெண்டச்சோறு. எவன்டி வேலை கொடுக்குறேன்னு சொல்றான் இந்த காலத்துல? வெறும் 4000 போஸ்டிங் 40 லட்சம் பேர் அப்ளை பண்றான். வெறும் கோர்ட்ல கூட்டுற வேலைக்கு 50,000 பேர் பிஇ முடிச்சும் அப்ளை பண்றான். எனக்கு மட்டும் என்ன, அப்பங்காசுல உட்காந்து சாப்பிடணும்னு ஆசை. அப்படி அப்பங்காசுல உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறவனுக்கெல்லாம் அவங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டான். என்ன மாதிரி சுயமா சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னேற நினைக்கிறவனு தான் ரொம்ப கஷ்டப்படுறான். சரவணா, நான் உன் அப்பன்டா. விதைச்சவனுக்கு தெரியாது இந்த பயிர் பலன் கொடுக்குமா கொடுக்காதான்னு. என்ன கொஞ்சம் நாள் ஆகுது உனக்கு நல்ல வாழ்க்கை அமைகிறதுக்கு. அதனால என்ன, வெயிட் பண்ணுவோம், நல்லதான் அமையும். நீ சாவி கொடு பாப்பா. நீ பொழுதானிக்கு அண்ணனோட வம்பு வளர்த்துட்டு இருக்காத, தெரியுதா? அண்ணா சாரி அண்ணா, நான் உன்னை புரிஞ்சிக்காம என்னென்னமோ பேசிட்டேன். சாரி. நீங்க எதுக்குமா சாரி கேக்குற? ஊர்ல போறவங்க வரவனெல்லாம் வேலை வெட்டி இல்லாம இருக்குன்னு சொன்னப்போ கூட எனக்கு கவலையா இருக்குல்ல. ஆனா அப்பாவும் அம்மாவுமா இருந்து வளர்த்த அத்தையும் மாமாவுமே வந்து குத்தி காமிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த சோகத்துல இருந்தே நான் மீண்டு வரல. அதுக்குள்ளார நீயும் வேலை வெட்டி இல்லைன்னு சொன்னவனதான் என்னால தாங்கிக்க முடியலமா. அண்ணா இல்லண்ணா, சத்தியமா நான் சும்மா தான் சொன்னேன். நீ இவ்வளவு சீரியஸ் எடுப்பேன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுண்ணா. சாரி. என்னையும் மன்னிச்சிருமா. சின்ன வயசுல இருந்து அப்பா கூட உன்னை அடிச்சது இல்லை. ஆனா நான் இன்னைக்கு கை நீட்டி அடிக்க வேண்டியதா போயிடுச்சு. அண்ணா என்னண்ணா இது பெரிய வார்த்தை பேசிட்டுக்கிற? என்னை அடிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் ஒன்றை தவிர வேற யாருக்குன்னா உரிமை இருக்கு? நான் உன் தங்கச்சி, என்னை அடிக்கலாம் அணைக்கலாம் எல்லாமே நீ தானே. நீ எனக்கு சாமி, இந்த பூமி எல்லாம் நீ தானே. ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டாய் உசுர தாரனே. உன் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும். உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும். தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. அண்ணா சரி எல்லாம் போட்டோம், நாளையில இருந்து என் ஆஃபீஸ்க்கு வா. வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருண்ணா, உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். சரிம்மா, நாளைக்கே உன் கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன். சரி வா போலாம். சரவணா, இது யாரும் தெரியுதுல்ல? அவங்க வேணா பெத்த பிள்ளையோட மூஞ்ச மறந்துருக்கலாம், ஆனா நான் மறக்கல அத்தை. அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூல பார்த்தப்பவே அவங்க தான் என் அம்மான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு விவரம் தெரிகிற வயசுல தான் அவங்க அப்பாவோட சண்டை போட்டு இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போனாங்க. அவங்க இப்பவும் எனக்கு அம்மா தான். ஆனா எப்ப என் அப்பாவுக்கு பொண்டாட்டியா இந்த வீட்டில் வந்து வாழ்றாங்களோ அப்பதான் அந்த உரிமையை நான் அவங்களுக்கு தர முடியும். சரியத்த, வாங்க நம்ம போலாம். சரவணா போனா அவ ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாடா. கலகம் பிறந்தாதாத்த ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும். நடக்கிறது நடக்கட்டும். அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாரு. அவர் என்ன முடிவு பண்றாரோ பண்ணிக்கிட்டோம். அவரோட முடிவு தான் என்னோட முடியும். சரியத்த, நான் கிளம்புறேன்.